ஹாய் சுமதி இல்ல மக்களே, நானும் பாப்பா ஊர் தம்பியும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸுக்கு வந்திருக்கோம். அப்படியே இங்க பாருங்க, பின்னாடி எல்லாம் காய்கறிகள், பழங்கள், மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாப்பா எதுக்காக மெயினா வந்திருக்கோம்? சிக்கன் சிக்கன் சிக்கன். ஏன் பாப்பா நம்ம டெய்லி சிக்கனா சாப்பிட்டு தெரிக்கிறோம்? நம்ம டெய்லி சிக்கன் சாப்பிடுறது இல்ல, சிக்கன் தான் டெய்லி நம்மளும் சாப்பிடுதா? அதாவது எல்லாருக்கும் கறிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுக்கணுன்ற கடமையில் வாழ்கிறனால அது பெரிய விஷயம். நம்மளுக்கு இந்த சிக்கன் சாப்பிட்றது மட்டும்தான் கடமை. அது சாப்பிட்லன்னா வில போயிடுதுங்க. திடீர்னு ப்ரெஷர் அப்படியே கப்பு பிடிச்சிடலாமான்னு தோணுது. நல்ல விதமா சாப்பிட்டியான்னு கேட்டாங்க கூட நம்மளுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு? சாம்பார். சாம்பாரா இல்லைங்க, பாசிப்பயிர். இந்த பாசிப்பயிர்னு சொன்னா இருக்கிற வெறியிலேயே பயங்கரமான வெறி வருது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க சாப்பிடுறதுல இவ்வளவுதான் இருக்கும் சிக்கன்லாம். ஆனா அந்த இவ்வளவு நாள் எங்களுக்கு மேட்ரு. அதை விட இன்னொன்னு நாங்க சொல்ற பாருங்க, அந்த சிக்கனை போய் கடையில நின்று எடுத்து வீட்டுக்கு அது மசாலா போட்டு செஞ்சு, இந்த ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அவங்க சொல்லுங்க. இந்த போய் ஒரு கறிக்கடையில் நின்று உட்காந்து அவன் கறி நம்மளுக்காக வெட்டி, ஆனா அதுல ஈரல் போடுங்கணும், ஆனா இந்த பீஸ் போடுங்கன்னு வாங்கி நல்லா இருக்கும்ல. நாங்க இத சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த கட்ட வேலைக்கு போயிருவோம். இத சாப்பிடல அப்படின்னா அந்த கட்ட சாப்பிடுற கட்டத்திலே நின்றுறப்பா, ரொம்ப ஸ்டக் ஆயிடுறோம், ஒண்ணும் பண்ண முடியல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பழக்க வழக்கம் தான். எங்க அப்பா ஈபில வேலை பார்த்தாங்க. அவருக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் அப்பத்தான் தான் இருந்தாங்க. எங்க அப்பா வெளியில வேலைக்கு போன இடத்துல பழகிக்கிட்டாங்க, கறி சாப்பிட்டு பழகிட்டாங்க, வேற வேலைலாம் போட்டு பழகிட்டாங்க. நாங்க குட்டி பாப்பால இருந்து எங்களுக்கு நினைவு தெரியறப்ப கறியில தான் முழிச்சோம். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், அந்த மாதிரி தான் நாங்க முழிச்சது. எங்களுக்கு சும்மா வறுவல் கூட முட்டை வறுவல் இருந்தா தான் பிடிக்கும். தோசையிலே முட்டை தோசை தான் பிடிக்கும். நாங்களாம் அந்த மாதிரி ஆயிலே எங்களுக்கு ஆஃப் பாயில் தான் பிடிக்கும். அதனால இப்ப நாங்க சிக்கன் எடுக்க போறோம். தொட்டியில இருக்கீங்களே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வரட்டும். எங்கேயாவது உயிரோட வாழ்றதுக்கு என்ன திங்கிறாங்கிறது பெருசு இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறோமாங்கிறது தான் நம்ம பாத்துக்கணும். ஆரோக்கியம் குறையாம வச்சுக்கிட்டோம்னா அது சுகம். இதே நாங்க 3 பேர் சேர்ந்து ஓடி ஆடி இழைச்ச போடலான்னு தினம் நினைப்போம். சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தான். 7 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஓடுறவன், உட்காடுறவன், நிக்கிறவன், நடக்கிறவன் எல்லாம் திம்பியா. சிக்கன் ஆர்டர் போட்டுருமா? கிரில் சிக்கனா போட்டுருவோம், இல்ல இன்னைக்கு சில்லி சிக்கன் போட்டுருவோம். இந்த கோழி கோழி வர்ற சூழ்நிலை இன்னைக்கு, அதனால வெளியில வந்துட்டோம். அதனால எடுத்துட்டு போய் சமைக்கிறோம். வெளியில வரவே இல்லைன்னு சோம்பேறித்தனம் வரும்ல. ஜொமேட்டோ எல்லாரும் தான் சாப்பிடுறாங்க. நாங்க சாப்பிடுறத சொல்றோம், காட்டுறோம். இப்ப நாங்க சொல்றத நீங்க பாக்குறப்ப எத்தனை பேர் சிக்கன் சாப்பிட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும், எத்தனை பேர் மீன் சாப்பிடுறாங்களோ. அதனால காட்டுறதுதான் கதைன்னு நினைக்க கூடாதுல்ல. பாக்குறவனும் நம்ம காட்டுற மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்படி ஒண்ணு இருக்கு. நிறைய அதிசயங்கள் காத்திருக்கு, நிறைய அற்புதங்கள் காத்திருக்கு. இறைவன் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே ரசிக்கணும். நல்ல விதமாக அதை நம்ம அமைச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நமக்கு பிடிக்காத விஷயத்த மறந்துடணும், அதை நினைக்கவே கூடாது. அது உயிரினமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அது நமக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையே நினச்சிக்கிட்டு ஹர்ட் ஆகிறத விட மறந்து விடுங்கள். அவ்வளோ வெறுப்பவர்களையும் வெறுப்பதையும் மறந்து விடுங்கள். விரும்புபவர்கள் தவறே செய்தாலும் மன்னித்து விடுங்கள். அவ்வளவுதான். அப்புறம் அடுத்து சிக்கன் எடுக்க போறோம். சிக்கன் எடுக்க போறதை காட்டுறேன்.